சென்னையில் தாய்ப்பால் கொடுத்தபோது 45 நாள் ஆன பச்சிளம் குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம். சுரேந்தர், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். சென்னை வானகரம் அடுத்த துண்டலம் பகுதியை சேர்ந்தவர்கள் நாகநாதன், லக்னா என்ற தம்பதியினர். இவர்கள் திருமணமாகி 1.5 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த நிலையில கடந்த 1.5 மாதத்திற்கு முன்னதாக இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த ஆண் குழந்தை பிறந்ததிலிருந்து சரிவர இல்லாத காரணத்தால் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில மூச்சு திணறல் ஏற்படுவதாக கடந்த 1 வாரத்திற்கு முன்னதாக அந்த குழந்தையை தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றனர். பின்னர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சரி செய்து குழந்தை வீட்டிற்கு வந்த நிலையில நேற்று மீண்டும் தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே 45 நாட்களான ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. பின்னர் இது குறித்து தகவல் வானகரம் போலீசார் இது குறித்து சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதன் காரணமாக உயிரிழந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் பிறந்த குழந்தை 45 நாட்களான உயிரிழந்த குழந்தையின் சம்பவம் இந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இதுதான் காரணமா அல்லது வேற ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்.